பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். 5 ஆண்டுகளாக ஒரே மாதிரி ரிப்போர்ட் கொடுத்து ஸ்டாலினை ஏமாற்றிய மூவரணி குறித்து அவரது மனைவி துர்கா நடத்திய விசாரணையில் அம்பலமாகியுள்ளதால் திமுகவில் பரபரப்பு எழுந்துள்ளது. 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பல்வேறு புதிய திட்டங்களை ஸ்டாலின் செயல்படுத்தியதோடு அவற்றுக்கு புது பெயர்கள் சூட்டப்பட்டன. பெண்கள் ஓட்டுக்காக மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண்கள் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. இவற்றின் தாக்கம், சட்டம் ஒழுங்கு, வாக்காளர் மனநிலை உள்ளிட்ட விவரங்கள் உளவுத்துறை வாயிலாக சேகரிக்கப்பட்டன. ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் நடத்தும் தேர்தல் வியூக நிறுவனம் வாயிலாகவும் தகவல்கள் திரட்டப்பட்டன. இந்த விவரங்கள் ஸ்டாலினுக்கு அவ்வப்போது வழங்கப்பட்டன. இப்பணியில் சபரீசனின் தேர்தல் வியூக வகுப்பு நிறுவன உயரதிகாரி, உளவுத்துறை அதிகாரி, முதல்வரின் உதவியாளர் ஒருவர் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் தங்களுக்குள் சிண்டிகேட் அமைத்து ஒரே மாதிரியான அறிக்கையை ஸ்டாலினுக்கு வழங்கி 5 ஆண்டுகளாக ஏமாற்றியுள்ளனர். தேர்தல் தோல்விக்கு பிறகு ஸ்டாலின் மனைவி துர்கா ஒரு குழுவை நியமித்து விசாரிக்க துவங்கிய போது இந்த மூவரணி தொடர்பாக பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானதால் திமுகவில் திடீர் பரபரப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்து திமுக வட்டாரத்தில் கூறப்படுவதாவது: 5 ஆண்டுகளாக பெண்கள் உள்பட பலதரப்பட்டவர்கள் மத்தியில் திமுகவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக தவறான அறிக்கை ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் செயல்பாடுகளால் மாவட்டங்களில் திமுகவின் செல்வாக்கு உயர்ந்துள்ளதாகவும் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் இந்த மூவரும் கூறியுள்ளனர். திமுக எம்எல்ஏக்களும் சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக கூறி அவர்களுக்கு மீண்டும் சீட் வழங்க பரிந்துரை செய்துள்ளனர். ஆனால் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மீது சொந்த கட்சியினரை அதிருப்தியில் இருந்ததை மறைத்துவிட்டனர். அதை 5 ஆண்டுகளாக ஸ்டாலின் நம்பி வந்துள்ளார். இவ்வாறு கூட்டணி அமைத்த மூவரணி தேர்தல் நேரத்தில் அமைச்சர்கள் சொன்ன வேட்பாளர்கள் எம்எல்ஏக்களுக்கு சீட் வழங்க பரிந்துரைத்துள்ளனர். சீட் கிடைத்தவர்களிடமிருந்து பெரும் தொகையை தேர்தல் வியூக வகுப்பு நிறுவனம் வசூல் செய்தது துர்கா நடத்திய விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காக தேர்தல் வியூக நிறுவனத்தில் பணிபுரிந்த 200க்கும் மேற்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மூவரணி தன்னை ஏமாற்றியதை இப்போதுதான் ஸ்டாலினும் சபரீசனும் உணர துவங்கியுள்ளனர் என திமுக வட்டாரத்தில் கூறப்படுகிறது.